இங்க வந்தானா? அவனை விடாதடா, கொல்லு. ரெண்டு பேரு செத்துட்டாங்க, இன்னும் ஒருத்தந்தான். அம்மா, ஸ்ருதி இருக்காங்களாங்க? அவ இல்ல, நீங்க வாங்க. ஓகே, அருண் இருக்கானா? வீட்ல யாரும் இல்ல, நீங்க வாங்க. நாம வந்தாலே வரவேணான்னு சொல்லுவாங்க. இவன் இப்படி இருக்கா? டைம் நல்லா இருக்கு போல. நான் தனியா தான் இருக்கேன், நீங்க உள்ள வாங்க. ஒரு நிமிஷம் சார், நான் ஆசிரமத்துல இருந்து பேசுறேன். பாபாவை யாரும் கொண்டுட்டாங்க. உங்க போனை ரொம்ப நேரமா ட்ரை பண்ணேன், ஆனா கிடைக்கல. யாரு நீ? நித்யா. யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருந்த தவிர்த்து அவங்க பேரெல்லாம் ஞாபகத்தை வச்சுக்க மாட்டேன். எங்க வா. என்ன வேணும்? எங்க அம்மாவை என்ன பண்ண? நித்யா, ஏய், என்ன விடு. போடி. கத்தாம சொல்றத மட்டும் பண்ணு. செம்ம ஃபிகரா இருக்கே, கழட்டு. என் பொண்ணை என்ன பண்ண போறீங்க? கண்டிப்பா செத்து போயிடுவா, கொன்னுடுவாங்க. புரிஞ்சுதா? என் பொண்ணை செத்ததுக்கு அப்புறம் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? என்னைய கொன்னுடுங்க, என்னைய கொன்றுங்க. ஏய் ஏய் ஏய்,
என்னடா அது? பேயோட சவுண்ட்ரா, ரெக்கார்ட் பண்ணிக்கோ. இங்க இருந்து ஓடிடலாம்டா. எப்படிடா இவ்வளவு நேரமா ட்ரை பண்ண, திறந்து ஏன்னா அது ஒரு கையால தள்ளுற, இன்னொரு கைக்கு என்ன கட்டி வந்துருச்சா? மூடிடா. இப்ப எதுக்குடா மூடி? நீ தானடா உள்ள வச்சிருக்க சொன்ன. ஆமா, இப்ப எதுக்கு வெளிய எடுத்த? பாட்டிலே உடைஞ்சு போனதுக்கு அப்புறம் மூடி எதுக்குடா? கிளாரிட்டி. தூக்கி போடுறா. எவன்டா என் மேல தூக்கி போட்டது? விஷம் 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 உசுர வாங்குறதுக்குனே வந்திருக்கியாடா? படா, கூப்பிடுறால போ. வர வர. எங்கடா அவ? இருடா, எங்கங்க அவ? சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டுட்டானாண்டா. மூடுறா. சாப்பிட்டுட்டேன். ஓடு 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 ஓடு. நித்யா, உனக்கு தேவையானது அந்த 3 பேர் தானே? அவங்க 3 பேரும் செத்து போயிட்டாங்க. இப்பயாவது தயவு செஞ்சு சந்தியாவை விட்டுட ப்ளீஸ். நான் மட்டும் உயிரோட இருந்திருந்தா இவள மாதிரியே சந்தோஷமா இருந்திருப்பேன். எங்க அம்மா என் பக்கத்திலேயே சந்தோஷமா இருந்திருப்பாங்க. இதெல்லாம் நடக்காம போனதுக்கு காரணமே உன் சந்தியாதான். அதனாலதான் இவளையும் நான் கொல்ல போறேன். நித்யா 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 நித்யா, நான் சொல்றது கேளு. சந்தியா விட்டுடு. சந்தியாவுக்கு ஒண்ணும் தெரியாது. சந்தியா ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படின்னா நான் தப்பு பண்றேனா? அவளுக்காக அநியாயமா என்ன கொன்னுட்டாங்க. அதுக்காக தான் இவளை நான் கொல்ல போறேன். ஆனா உன்னை நான் விட்டுடுறேன். போ. என் சந்தியா இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ். அப்படின்னா அவ சாவ நீயும் பாரு. அந்த 3 பேரு செத்துட்டாங்க. இன்னும் இவ மட்டும்தான் இருக்கா. அந்த 3 பேரும் சாவல. அதுல ஒருத்தன் பாக்கி இருக்கான். இல்ல, அவங்க 3 பேரு செத்துட்டாங்க. நான் பார்த்தேன். இல்ல, கொன்னது நானு. அங்க பக்கத்துல இருந்த ஆம்புலன்ஸ் அவனை கூட்டு போய் ஹாஸ்பிடல்ல விட்டுருக்கு. அவன் ஹாஸ்பிடல் ஐசியூல இருக்கான். இன்னும் உயிரோட தான் இருக்கான். அவனை போய் கொல்லு. கொல்லணுமா? அப்படின்னா என் சந்தியா விட்டு போ. அவனை விடாதடா. கொல்லு. ஓம் நம சிவாய. அக்னி பஞ்சபூதங்களுக்கெல்லாம் அதிபதி. இந்த படைப்பிலேயே ரொம்ப புனிதமானது. முழு உலகத்தையும் சாம்பலாக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. நாம பண்ற பூஜையை கடவுளுக்கு கொண்டு போய் சேர்க்கிற தேவதூதர், கண்ணுக்கு தெரியற நேர்முக கடவுள். நித்யா கிட்ட நெருப்ப கொண்டு போனா சத்யாவை விட்டுடுவா. ஆனா நித்யாவோட ஆளுமை இருக்கிற அந்த வீட்டுக்கு அக்னியை கொண்டு போக ஏன் சக்தி பத்தாது? Yeah.
विद्य महाविद्य गुह्य विद्य च शोभने आत्मविद्य च देवी त्वं विमुक्ति फलदायिनी நெருப்பால நீயே எரிச்சுக்க போறியா? நான் அவனை கொன்னாலும் கொல்லலனாலும் நீ எப்படி இருந்தாலும் என் சந்தியாவை கொன்றுவன் தெரியும். சந்தியா இல்லைன்னா நான் எப்படி இருந்தாலும் உயிரோட இருக்க மாட்டேன். அதனாலதான் கொண்டுலாம் என்ன சந்தியாவை அப்புறம் நீ கொல்லணும்னு ஆசைப்படுற அவனை எல்லாரையும் சேர்த்து கொண்டுட. வேண்டாம் வேண்டாம், என்கிட்ட வராத. வேண்டாம், விட்டு, இல்லைன்னா நான் இவளை கொன்னுடுவேன். வேண்டாம், விடு. விடு. சந்தியா 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 எழுந்துரு. சந்தியா சந்தியா இங்க பாரு. சந்தியா 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 நீ அனுபவிச்ச அந்த வேதனை உன்னை காப்பாத்துறதுக்காக நான் எடுத்த முயற்சி. உன்னை கஷ்டப்படுத்துற கதையா இது இல்லாம இது உனக்கு ரகசியமாவே இருக்கட்டும். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஹாய். உங்ககிட்ட சொன்ன வீடு இதான் சார். உள்ள செம்மையா இருக்கும் சார். போதும்பா, 3 நாளா இதே தான் சொல்லிட்டு சார், இருக்கேன். இதுக்கெல்லாம் கோச்சிக்காதீங்க சார். இதுக்கு முன்னாடி காட்டின வீடு மாதிரி இது இல்ல சார். அதான் சார் எங்க ட்ரிக்கு. முன்னாடி சுமாரான வீடெல்லாம் காட்டுவோம். அது உங்களுக்கு பிடிக்கலனா இந்த மாதிரி வீட்டெல்லாம் அப்புறம் தான் காட்டுவோம். இந்த மாதிரி வீட்டோட பியூட்டியை ரசிக்கணும்னா டேஸ்ட் வேணும் சார். ஏன் டிசைன் அவ்வளவு சூப்பரா இருக்குமா என்ன? உள்ள செம்மையா இருக்கும் சார். இந்த வீட்டை கட்டினது ஒரு சைனாக்காரன். பாவம், கிட்ட இருந்து எல்லா வேலையும் பார்த்து பார்த்து பண்ணாரு. முடியறதுக்குள்ள போய் சேர்ந்துட்டாரு. என்னது? போயிட்டாரா? ஷாக்க குறைங்க மேடம். சைனாக்கு போயிட்டாரு. வாங்க சார், இந்த பக்கம் தான் என்ட்ரன்ஸ். வாங்க மேடம். வெளியிலே இவ்வளவு நல்லா இருக்கே, வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும்னு தெரியல. பாப்பா வந்து காட்டு. பரவாயில்ல சார், நீங்க உள்ள போய் பாத்துட்டு வாங்க. ஏன் நீ வர மாட்டியா? சார், நான் பல தடவை பாத்துட்டேன் சார். உள்ள சும்மா சூப்பரா இருக்கும். உள்ள போனீங்கன்னா வெளியவே வர மாட்டீங்க. அது ஒண்ணு இல்ல சார், வீடு உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் சொன்னேன். பார்த்த உடனே ஃபிக்ஸ் ஆயிடுவீங்க, உடனே ஷிஃப்ட் ஆயிடுவீங்க. இவர் வர மாதிரி தெரியல, வா போலாம். நீங்க பாத்துட்டு வாங்க சார். வீடு கட்டவன் சைனாக்கு போயிட்டான். இதுக்கு முன்னாடி போனவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியலையே. என்னங்க 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 பேசாம தூங்குமா. அங்க பாரு, அவளை கொல்லு, இல்லனா இவளை கொன்னுடுங்க.